வணக்கம். சித்தக்கேர் உணவே மருந்து மருந்தே உணவு. பொதுவாக நம்ம அரிசி சாப்பாடு நல்லாவே சாப்பிடலாம். அதுவும் சம்பா அரிசினாலே அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் 6 மாதம் பயிர் பண்ண குறைஞ்சது 120 நாள்லேருந்து 180 நாள் பயிர் செய்த அரிசிகளை தான் மட்டும்தான் அந்த காலத்தில் சாப்பிட்டு வந்தாங்க. அதுவும் நம்ம பேர் தெரியாத இப்போ நிறைய சம்பா வகைகள் இருக்குது. இப்போ எல்லாமே இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறாங்க. அவ்வளோ பேரும் இந்த சம்பா வகைகள் அரிசியெல்லாம் நெல் வகைகளை வந்து திருப்பியும் கண்டெடுத்து அதை மீட்டு அதை விளைவிச்சு நமக்கு கொடுக்குறாங்க. இயற்கையாகவே விளைவிச்சு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சம்பா வகை நெல்கள் அதுலேருந்து வர அரிசி, அதுவும் பாலிஷ் பண்ணாத அரிசி நமக்கு கிடச்சிது அப்படின்னா ஒவ்வொரு அரிசியும் என்னென்னலாம் பலன் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மிளகு சம்பா அரிசின்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து உடம்புக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள். சுகத்தை கொடுக்கும் அப்படின்னா நல்ல பலம், அதாவது உடம்புல உள்ள டயர்ட்னஸை ஃபுல் அண்ட் ஃபுல் போக்கி உடம்புல தேவையான அவ்வளோ சத்துக்களும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிளகு சம்பா அரிசி வந்து தீபாவளியை வளர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க உடம்புலையும் ஒரு அக்னி இருக்குது, அதாவது ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜியை தூண்டி விடுற சக்தி வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நம்ம பழக்க வழக்கத்தில் இருக்குது. இந்த அக்னியை தூண்டி விடுற சக்தி இந்த மிளகு சம்பா அரிசிக்கு இருக்குது அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அப்புறம் மகா வாதத்தை போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தீர்க்க முடியாத வாதத்தை கூட, வாதம் அதிகமானால் கூட இந்த வாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றி கொடுக்கும், வாதத்தால் வர நோய்கள் அவ்வளோத்தையும் குணமாக்கி கொடுக்கும் அப்படின்னு இந்த மிளகு சம்பாக்கு இருக்குது அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இந்த மிளகு சம்பா அரிசி நம்ம தீபாவளியை தூண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பசியை நல்லா தூண்டி நமக்கு பசி உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மகா வாதத்தை போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்புல சேர்ந்த வாத நோய்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மிளகு சம்பா இவ்வளோ பலன்களை நமக்கு கொடுக்குது. அடுத்தது கல்லுண்டை சம்பா அப்படின்னு ஒரு அரிசி இருக்குது. இந்த கல்லுண்டை சம்பா அரிசியை உண்பவர்களுக்கு மல்யுத்தக்காரவும் எதிர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புஜ பலம், நம்ம ஷோல்டருக்கு அவ்வளோ சக்தியை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. மசில்ஸ்க்கெல்லாம் எல்லாமே அவ்வளோ சக்தியை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. மல்யுத்தக்காரர்கள் கூட நம்மளை எதிர்க்க முடியாத அளவுக்கு நம்ம உடம்பு வந்து அவ்வளோ பலத்தை பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இலுப்பைப்பூ சம்பா. இலுப்பைப்பூ சம்பா வந்து தலைவலி, தாகம், உஷ்ணம் இது எல்லாமே போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பித்தத்தால் வர நோய்கள் எதுவுமே நமக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. பித்தம் அதிகமான வர நோய்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடும்னு சொல்கிறாங்க. அடுத்தது வளைத்தறி சம்பா அப்படின்னு ஒரு அரிசி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை வந்து வாத பித்த நோய்கள் எல்லாம் நமக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கரப்பான், இது ஸ்கின் டிசீசஸ் எதுவுமே, இந்த அலர்ஜி எதுவுமே கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. காளான் சம்பா அப்படின்னு ஒரு நெல் வகையை பற்றி சொல்கிறாங்க. அந்த காளான் சம்பா வந்து உடலுக்கு மலை போன்ற உறுதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நல்ல பலத்தையும் கொடுக்கும். அடுத்தது வாத நோய்களையும் போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கோடை சம்பா. கோடை சம்பா அரிசி வந்து வாத பித்த கபம் மூணுமே முற்றோஷங்களிலும் வர நோய்கள் எதுவுமே நமக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சரீரத்துக்கு வந்து நல்ல பிரச்சனைகள் இல்லாத ஒரு சுகத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குண்டின் சம்பா அரிசி. குண்டின் சம்பா அரிசியும் வாத நோய்களை போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ அரிசிகளை நம்ம தெரிஞ்சுக்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம அரிசி சாப்பிடும் போது ஒவ்வொரு அரிசியோட பலனும் பார்க்கும்போது மொத்தமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, வாத பித்த நோய்கள் எதாக இருந்தாலும் போக்கக்கூடிய வல்லது இந்த சம்பா அரிசி வகைகள். அதுவும் ஒரு 5 மாதத்துலேருந்து 6 மாதத்தில் விளையக்கூடிய அரிசி வந்து இப்போ டக்குன்னு ஹைபிரிட் அரிசிலாம் வருது இல்லையா, ஒரு 3 மாதத்துலேயே விளையக்கூடியது, 60 நாள் விளையக்கூடிய அரிசி எல்லாமே சத்து மிகுந்ததா அப்படின்னு பார்க்கும்போது அது கண்டிப்பாக அதில் சத்து கம்மியாகவும் இருக்கும். நம்ம உடலுக்கு தேவையான பலத்தை கொடுக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. அதுக்கு டைம் கொடுத்து அது கரெக்டாக எல்லா இயற்கை உரங்களையும் அதுக்கு செலவிட்டு அது தானாக ஒரு 5 மாதத்துல 6 மாதம் விளையக்கூடிய நெல் வகைகள்லேருந்து வர அரிசி மட்டுமே நம்ம உடலுக்கு பலத்தையும் கொடுக்கும், நம்ம நீண்ட ஆயுள் வாழறதுக்கு ஒரு நோயில்லா வாழ்வு கொடுக்கும். அதனால் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி இந்த சம்பா வகைகள் அரிசி எல்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, முக்கியமாக அதுவும் பாலிஷ் பண்ணாத நல்ல அரிசி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஃபைபரும் உடம்புல சேரும். அதில் உள்ள அனைத்து சத்துக்களும் நம்ம உடம்புல நல்லாவே சேர்ந்து ஒரு நோயில்லா வாழ்வு நம்ம வாழறதுக்கு ஏதுவாக அமையும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.